ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஜர்தோசி லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஜர்தோசியில் சுகர் பீட் வச்சு எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், த்ரெட் வச்சு எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த ஜர்தோசிலேயே எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஜர்தோசியில் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இந்த லோடு வந்து நம்ம கிராஸாக தான் கொடுத்துட்டு வருவோம். இந்த ஜர்தோசி இல்லாமல் நம்ம கட் பீட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம கட் பீடை கூட ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த லோடு அந்த கட் பீடுக்கு மேலே இந்த லோட் ஸ்டிச் அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணலாம். ஜர்தோசி வந்து ஒரே அளவாக ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டேவும் அன்ஈவனாக இருக்கக்கூடாது. ஒரே அளவாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் இது நமக்கு வந்து ஜர்தோசி போடுறது கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையாவே ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த லோடிங் ஸ்டிச் வந்து ஈஸி தான், கொஞ்சம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரே அளவாக ஈவனாக கட் பண்ணி எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஜர்தோசி வந்து அளவு மாறிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கட் பண்ணுறப்போவே வந்து அழகாக வந்து ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக இருக்காது, ஃபினிஷிங்கும் நமக்கு வந்து அழகாக வராது. இதுக்கு வந்து சுகர் பீட் வச்சு நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் அவுட்லைன் வந்து ரொம்பவே முக்கியம். கம்பல்சரி நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் வந்து ஜர்தோசி வந்து லோடிங் வந்து இது வந்து பார்டர் ஸ்டிச்சாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சுகர் பீட் வருது, ஒரு ஸ்டோன் செயின் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இடையில வந்து நம்ம இந்த லோடு கூட கொடுத்து ப்ளவுஸ் வந்து போடலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லோட் வந்து கொடுத்துட்டு ஒன் பை ஒன்னாக அதுக்கப்புறம் ஈவனாக கொடுத்துட்டே வாங்க. கொடுத்துட்டே வரப்போ வந்து அது வந்து நல்லாவும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுமையாக பாருங்கள். இதே மாதிரி கிராஸாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ஒரே மாதிரி கொடுத்துட்டு வரப்போவே அது வந்து நல்லா நீட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரே மாதிரி கிராஸாக கொண்டு போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. நம்ம லோடிங் எடுத்துட்டாலே ஒரு மாதிரி கிராஸாக கொண்டு போனால் தான் அது வந்து அழகாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் அது வந்து ஃப்ளாட்டாக வந்துருக்கும். ஸோ அதனால் வந்து கிராஸாகவே எடுத்துகிட்டு போங்க. Thank you friends.